அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கிட்னி ப்ராப்ளம், சிறுநீரக கோளாறு, கிட்னி ஃபெயிலியர். இதை பற்றி பார்க்குறோம். இதற்கு காரணம் நீண்ட நாட்களாக சில நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளாலும் கிட்னி ஃபெயிலியர் வரலாம். பிபி, சுகர் இருந்து அது சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் இல்லை, ஃபாலோ பண்ணல, கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னாலும் அதனால இன்னைக்கு உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக அவங்க டயபெட்டிக் பேஷண்ட், அவங்களுக்கு தான் கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. 1 or 2 years கூட அவங்கள டயபெட்டிக் பார்த்து, 1 or 2 years கூட அவங்கள ஹைப்பர் டென்ஷன் பார்த்து அவங்களுக்கு இருக்கு. சிலருக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு அவங்க செக் பண்ணதே இல்லை. திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், பிபி பார்த்தா 200 அதுக்கு மேலே இருக்குது. உடனே எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க, அவருக்கு யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் எல்லாம் அதிகமாக இருக்குது, ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கு, அவருக்கு இம்மீடியட்டாக டயாலிசிஸ் பண்ணணும், அப்போ தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் அவருக்கு பிபி இருக்கிறதே கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது. இப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. சில நேரங்களில் நம்மளே பல தவறுகளை செய்கிறோம். உதாரணத்துக்கு வலி நிவாரண மாத்திரைகள், இப்போ ஹெட்டேக்கு, வயிற்று வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி வலிகளுக்கு டாக்டர் நமக்கு மெடிசன் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இஷ்டத்துக்கு தேவையானப்பெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். புரியுதா? டாக்டர் நாலேஜுக்கே போகாது. அப்போ 2 வருஷம் முன்னாடி எழுதி கொடுத்தாங்க, நான் அது தேவையான போதெல்லாம் போட்டுக்கிறேன். சிலர் டாக்டர்கிட்டே போயிருக்க மாட்டாங்க, இவருக்கா தலைவலின்னா இவரே போய் கடையில் மாத்திரை கேட்டு வாங்கி போட்டுப்பார். அப்படியெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளா வலி நிவாரண மாத்திரைகளை அதிகமாக பயன்படுத்தினால கூட கிட்னி ப்ராப்ளம் வருது. யாரோ சிலருக்கு பிறவிலேயே சிறுநீரகங்கள் சின்னதாக இருக்கலாம், அவங்களுக்கு வருது. சரி, இப்போ வந்துருச்சு, என்ன பண்ணுறது? சரி, என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்? பேக் பெயின், கால் வீக்கம், முக வீக்கம், உடம்புல அரிப்பு, தூக்கமின்மை, கொமட்டல், வாந்தி, தலை சுத்தல், இப்படியெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைந்து கொண்டே போகும். சரி, ரிப்போர்ட்டு பார்த்தாச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட். நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எப்போ கிரியேட்டினைன் 1.2 நார்மல் உங்களுக்கு சொல்லுவாங்க டாக்டர், நீங்கள் 1 வந்துச்சுனாலே உஷாராயிட்டுக்க. நீங்கள் சாப்பிட்ற உப்பில் மேக்சிமம் பங்கு குறைக்க. ஒரு நாளைக்கு 4 கிராம் இல்லை 5 கிராம் உப்பு தான் எடுக்கணும். எல்லாத்துலேயும் சமைக்கும் போது உப்பே போடாதீங்க. சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு எடை போட்டு வச்சுங்க, 4 கிராம் இல்லை 5 கிராம், அந்த அளவுக்கு தான் உப்பு பயன்படுத்தணும். புரியுறதா? இதே உங்களுக்கு 1.2க்கு மேலே வந்துருச்சு, இம்மிடியட்டாக தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் ஒரு 3 months ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் ரெகுலர் செக்அப் பண்ணிக்கோங்க. பிபி, சுகர் உள்ள பேஷண்ட் கட்டாயம் 3 months ஒன்ஸ் யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட், ஹீமோக்ளோபின், பிபி ரெகுலர் செக்அப்பு, ரெகுலர் மெடிசன், ரெகுலர் டயட்டு, டயபெட்டிக் ரெகுலர் செக்அப்பு, ரெகுலர் டயட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கூட அடிஷ்னலாக இந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க. எப்போ உங்களுக்கு கிரியேட்டினைன் 2, 3 இருக்கோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. 1.2க்கு மேலே 1 இருந்தாலே உஷாராயிடுங்க. 1.2 தான் இம்மிடியட்டாக தொடர்பு கொள்ளுங்க. அப்போதான் நம்ம டயாலிசிஸ் ஸ்டேஜ் போகாமல் பாதுகாக்க முடியும். ஏன்னா சிலருக்குலாம் 2, 3, 4 தான் இருக்கும் கிரியேட்டினைன் லெவல். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், வாந்தி, குமட்டல், சிறுநீர் போகிறதே குறைஞ்சிடும், சிறுநீர் போகிறதே நின்றுடும். அந்த நேரத்தில் டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்க முடியாது. அதனால கிரியேட்டினைன் லெவல் 1.2 கொஞ்சம் 1.3, 4, 5, 1.9 இருக்கும் போதே தொடர்பு கொள்ளுங்க. டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு. இப்போ நம்ம மாதா தொலைக்காட்சியை பார்த்து ஏகப்பட்ட பேஷண்ட் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, கண்ட்ரோலே இருக்கு. முதல்ல அதிகம் ஆகிறத தடுக்கணும். புரியுதுங்களா? அப்படி தடுத்துட்டு இருந்தா இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் அப்படியே அவர் நல்லா இருக்கலாம். டயாலிசிஸே அவருக்கு அவசியம் இல்லை. அதனால உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.
அன்னை மரியே வாழ்க.